தாங்கும் அளவிற்கு ஹனுமன் மிக உயர்ந்த ஒரு இடத்தை அடைந்தான். இதேதான் நாம் நமக்குள் உள்ள அந்த ஆளுமை தன்மையை நாமே நம்முடைய ஜாம்பவானாக மாறி 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 நம்முள் உள்ள ஆளுமை தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு சொல்றார், எப்படி நமக்குள்ள உள்ள ஆளுமை வெளியில வரும் அப்படின்னா பாரதி பாடுறார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா 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 அப்படின்னு சொல்லும் பொழுது சித்தினை அசித்துடன் இணைத்து அப்படிங்கிறார். சித்துனா இந்த உலகத்துல இருக்கிற மாயை, சித்துனா சித்து வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மாயை. இந்த மாயையை அசித்துனா இறைவன், சித்தினை அசித்துடன் எப்படி இணைக்கிறார் பாருங்க. சித்து இது சித்து, இது அசித்து, சித்தினை அசித்துடன் இணைத்து நாம இறைவனுடன் ஒன்றரை கலக்க வேண்டும் மனதால். இறைவன்னா அது நாம எந்த கடவுளா நினைக்கணும்னு இல்லை, இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தி கூட நம்மை நாமே இணைத்து கொள்ள வேண்டும். அதிகாலையிலே உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன டாஸ்க் நான் தரேன். நீங்க வீட்டுல போய் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க, சரி உமாபாரதி சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லுவீங்க. காலையில தூங்கி எழுந்த உடனே நான் என்ன தெரியுமா பார்ப்பேன், எத்தனையோ பேர் நமக்கு சுவாமி இருக்கார் கையிலன்னு சாமியை பார்க்கறது வழக்கம் உண்டு, கையை பார்க்குற வழக்கம் உண்டு, எல்லாமே தூங்கி எழுந்த உடனே நம்ம பார்க்குற வழக்கம் உண்டு. ஆனால் இந்த என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்ணாடியில் முதலில் நம் முகத்தை பார்க்க வேண்டும். கண்ணாடியில் முகத்தை நம் முகத்தை பார்க்க வேண்டும். ஏன்னா நான் வெற்றியாளன், எனக்குள் இருப்பது வெற்றி, நான் இன்றைய நாளை சிறப்பான நாளாக ஆக்குவேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இன்றைய நாளை துவங்குங்கள். அதுக்கப்புறமா நீங்க போய் பிரஷ் பண்ணுங்க, குளிங்க, என்ன வேணா பண்ணுங்க. தயவுசெய்து எல்லாரும் ஒரு கண்ணாடியை, ஒரு மிரர் கண்ணாடியை தலையனுக்கு பக்கத்திலே வைத்து கொண்டு படுத்து உறங்கி அடுத்த நாள் காலை உங்கள் முகத்தில் நீங்கள் விழித்து எழுந்தால் உங்களுக்குள் உள்ள அந்த சக்தி உங்களை சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஒளிவட்டத்தை உங்களை சுத்தி ஏற்படுத்தும். இது நான் என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை, நிதர்சனமான உண்மை. தினம் தினம் நான் கண்ணாடியில என் முகத்தை தான் நான் பார்த்துக்கிறேன். இறைவன் இருக்கார், அந்த சக்தியெல்லாம் நாம நம்புறோம். ஆனால் இறைவன் எப்படி இருக்கார், சித்தினை அசித்துடன் இணைத்துனர். நம்ம தட்சிணாமூர்த்தியை பார்த்துருப்போம் இல்லையா, தட்சிணாமூர்த்தி இப்படி சின்முத்திரையோட தான் இருப்பார். ஜீவாத்மா பரமாத்மா இரண்டையும் இணைப்பதுதான் சித்தினை அசித்துடன் இணைப்பது. எப்படி, நமக்குள்ள உள்ள ஒரு மாபெரும் சக்தி நமக்குள்ளதான் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா சக்தியுமே நமக்குள்ளதான் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. இந்த சக்தியை நாம வெளிக்கொண்டு வரணும். அதுதான் நம்முடைய ஜேசியின் தாரக மந்திரம். நாம இந்த சக்தியை வெளிக்கொண்டு வந்து நம்முடைய சக்தியை நாம அடுத்தவர்களுக்கு கடத்துகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் உங்களை இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் செல்லும். ஏன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்ன அந்த வரிகளை நாம எப்பயும் நினைச்சு கொண்டே இருக்கணும். எப்ப பாரு தன்னை உணர்தல், இதுதான் நமது ஜேசியின் தாரக மந்திரமாக நான் பார்க்கிறேன். உங்களின் ஆளுமை தன்மையை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களால் பல ஆளுமைகளை உருவாக்க முடியும். இதுதான் நமது பலம். இந்த 24 மணி நேர தொடரின் ஒரு அடிவேர், ஆணி வேர் என்று சொல்லுவோமே, அதுவே இதுதான் தன்னை அறிதல். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இப்படின்னு நம்ம இந்த பாடல்லாம் நம்ம திரைப்படத்துல பார்த்துருக்கோம் இல்லையா. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். எப்படி போற்றி புகழ்வாங்க? உங்களுக்குள்ள உள்ள அந்த திறமை, ஆளுமை தன்மை எப்பொழுது வெளிப்படுகிறதோ அந்த ஆளுமை தன்மை, அந்த ஆண்மை தவறாமல் இருந்து நம்முடைய திறமையை நாம வெளிக்கொண்டு வந்தால் நம்மால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் சாதிக்க முடியும். அம்பானி என்ன, அதானி என்ன, ஏன் நம்ம கூகுள், மைக்ரோசாஃப்ட், இந்த நிறுவனங்களின் தலைவர்களுக்கு இணையாக நம்மால் உயர முடியும்
என்பதற்காக நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நம் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும், சலனம் இல்லாமல் இருக்க வேண்டும். நம்மை நாமே முதலில் நேசிக்க வேண்டும். நம்மை நாம் நமக்குள் உணர வேண்டும். நல்லவற்றையே எண்ண வேண்டும், அவற்றையே செய்ய வேண்டும். அதன் மூலமாக சாதிக்க வேண்டும். ஆண்மை தவறாமல் நமது ஆளுமை தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்றால் இந்த வேள்வியிலிருந்து நீங்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது உங்களுக்கு உள்ளிருக்கும் ஒளி உங்களை சுற்றி மட்டுமல்ல, உங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் கடத்தப்படும் என்று சொல்லி இந்த அருமையான நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.